வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டன்ட் பன் தோசை ரவையை வச்சு பண்ண போறோம். இன்ஸ்டன்ட் ஊத்தப்பண்ணுக்குன்னு நீங்க சொல்லிக்கலாம். டக்குன்னு டைம் ஆயிடுச்சு, மாவு கொஞ்சமா தான் இருக்குன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல இதை நீங்க ரெடி பண்ணிடலாம். பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பன் தோசைக்கு நம்மளுக்கு முக்கியமா ரவை தான் தேவைப்படும். எவ்வளோ ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு நம்மளுக்கு தயிரும் தேவை. இப்போ இந்த பன் தோசை பண்றதுக்கு நம்ம முதல்ல மாவு ரெடி பண்ண போறோம். மாவுக்காக நான் ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். 2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போறேன். ரவையை நல்லா இந்த தயிர்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெட்னஸ் தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ரவையை இந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ரவையோட எல்லா பக்கமும் ஈரப்பதம் இருக்கணும், அப்பதான் ரவை சாஃப்ட் ஆகும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. டக்குனு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், மாவு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபிஸை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். எனக்கு அந்த 1 கப் தயிர் கூட 1/2 கப் தண்ணி சேர்த்தப்போ கரெக்டா இருந்தது. ரவையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரோஸ்டட் அன்ரோஸ்டட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை முடிஞ்ச அளவுக்கு சூடா சாப்பிடுங்க. நம்ம ரவையை அரைச்சிடுறதுனால நீங்க ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜவ்வு மாதிரி ஆயிடும். சூடா கடாயிலேருந்து தட்டு சாப்பிட்டா பெட்டர். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும், ரவை சாஃப்ட் ஆயிடும். ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாவு மிக்சர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. நார்மல் ரவை யூஸ் பண்றதுனால நான் அரைச்சிக்கிறேன். நீங்க சிரோட்டி ரவை யூஸ் பண்ணீங்கன்னா அரைக்கிற அவசியம் கூட இல்லை. மிக்சி ஜார்ல இந்த ரவை எல்லாத்தையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரவை கூட பைண்டிங் வரதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பட் இந்த மாவு நல்லா திக்கா இருக்கணும். திக்கா இருந்தாதான் உங்களுக்கு தோசை புசு புசுன்னு வரும். அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அரைப்படுதான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லி மாவு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவு திக்கா இருக்கணும். நீங்க தண்ணியை கரைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை ஃபிளாட்டா தான் வரும். தேவைப்பட்டா இதுல நீங்க பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா வாசனைக்கு இதுலயே நல்லா பொடி பொடியா நறுக்கின கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழந்தைகள் சாப்பிட்றாங்க, பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போறேன். 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியா நறுக்கிட்டு இதுலயே சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லா குக் ஆனோன்ட்டு இல்லைங்க, ஒரு பாதி அளவு குக் ஆனா போதும். ஏன்னா நம்ம தோசை பண்ணும்போது அதுல மீதி பாதி குக் ஆயிடும். இப்போ இந்த தாளிச்ச மிக்சரை அப்படியே மாவுல சேர்த்துக்கலாம். மாவுல சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் நீர்த்து போற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணும் போதே திக்கா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க ஈனோ உப்பு பேக்கிங் சோடா சேர்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. ஆனா ஒன்ஸ் இந்த பேக்கிங் சோடாவோ ஈனோவோ சேர்த்தீங்கன்னா இந்த மாவு உடனே காலி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. ஈனோ பேக்கிங் சோடாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புசு புசுன்னு பன் மாதிரி வரும். ஆனா நான் இன்னைக்கு சேர்க்கல, அப்படியே தான் பண்ணியிருக்கேன். இதுலயே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட மாவு ரெடி. இப்ப இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லுல சேர்க்காம குட்டி தாளிக்கிற கடாய் இல்லைன்னா குட்டி இரும்பு பாண்டிலி இருக்கும் இல்லையா, அதுலதான் பண்ணி எடுத்துக்க போறோம். நல்லா குழியா இருக்கும் போது நீங்க இதை ஒரு கரண்டி மாவு குத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு பன் மாதிரி வரும். வாய் அகண்ட பேஸா இருந்தா உங்களுக்கு தோசை மாதிரி ஆயிடும். அதனால குறுகல் பேஸ் இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் யூஸ் பண்றீங்க, ஒட்டாம வரணும்னா கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்மோக் வர ஆரம்பிக்கும் போது ஃபிளேமை லோக்கு மாத்திட்டு எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு அப்படியே சென்டர்ல குத்திடுங்க. கரண்டி வச்சு நீங்க தேக்க கூடாது. பேஸ் நல்லா குக்காயி கோல்டன் கலர்ல ஆகி முறுமுறுன்னு ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரா வந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை சர்வ் பண்ணலாம். நல்லா குழியா இருக்கிற கடாயில பண்ணீங்கன்னா பன் மாதிரி வரும். பிளாட் கடாயில பண்ணீங்கன்னா ஊத்தப்பம் மாதிரி தான் வரும். கொஞ்சம் பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க, அப்பதான் சென்டர்ல எல்லாமும் மாவு வேகும். இதே மாதிரி நீங்க எல்லா மாவையுமே தோசை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.